அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, துன்பத்தில் மகிழ்ச்சி. துன்பத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அது கொஞ்சம் மனசு சம்மந்தப்பட்ட செயல்பாடு தான். ஆனால் ஈஸியாக அந்த சினிமா பாட்டு சொல்லுது. அது வள்ளுவனுடைய கருத்தைத்தான் சொல்லுகிறது. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர் சரிங்க. நல்ல வார்த்தைகள். சரி, இந்த துன்பம் வரும் வேளையில் எப்படி சிரிப்பது? ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கதை சம்பவம். இந்த முதல் உலகப் போர் நடக்குது. முதல் உலகப் போரில் பலர் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அது வரலாறு சொல்லுகிறது. மக்கள் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், இன்னல் பட்டார்கள். இந்த முதல் உலகப் போரில் அதிகமான கப்பற்படையை பயன்படுத்துகிறது பிரிட்டிஷ் தான். கப்பல் படையிலே ரொம்ப பலமுள்ள கப்பல் படை பிரிட்டிஷ் கப்பல் படை தான். இந்த லாரி பஸ்ஸு இப்போ நம்ம ஊரில் ஓடுறதுக்கெலாம் ஒரு நம்பர் கொடுக்குறாங்களா, இதே போல் பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய கப்பற்படைகளுக்கு கப்பல்களுக்கு HMS அப்படின்னு பேர் கொடுத்துருந்தான். அது 1 2 3 4 5 6 7 அப்படி எண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது பூரா இராணுவ வீரர்களை ஒரு இடம் விட்டு வேறொரு இடத்திற்கு கடல் மார்க்கமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு போர் கப்பல், அவ்வளவுதான். இப்போது HMS 84 அப்படின்னு ஒரு போர் கப்பல். இதுக்கு கேப்டனாக இருக்கிறவர் வில்லியம் ஹாரி. திறமை மிக்க இராணுவ வீரர்களை அந்த கப்பலில் அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காரு. கப்பல் பசிபிக் பெருங்கடலில் வந்துருச்சு. போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணம் அது. இந்த பசிபிக்குங்கிறதுக்கு ஒரு வார்த்தை என்னென்னா தமிழில் அமைதின்னு அர்த்தம். அமைதி பெருங்கடல், அதுதான் பசிபிக் பெருங்கடல். அமைதிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தமிழ் என்ன? சாது. தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பசிபிக் பெருங்கடல் மிரண்டுட்டு புயலில் நடுக்கடலில் புயல் உருவாயிடுச்சு. தாங்க முடியாத புயல், தாங்க முடியாத அலை, அளவுக்கு மீறிய அலை, வரலாறு காணாத ஒரு அலை. கப்பல் அங்கேயும் இங்கேயும் அப்படியே தடுமாறுது. எப்போ கவுந்து எல்லாரும் கீழே இறந்துருவோமோங்கிற பயத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வில்லியம் ஹாரி ஒரு திறமையான ஒரு கேப்டன். அவர் நங்கூரத்தை நிறுத்தி கப்பலை அசைய விடாமல் அப்படியே தடுத்துட்டார். அதிலே ஒரு 15 நாள் ஓடிடுச்சு. 15 நாள் ஒரு நங்கூரை நிறுத்தி ஒரு கப்பல் நிற்கும் பொழுது அதனுடைய எரிபொருள்லாம் குறைஞ்சிருச்சு, சாப்பாடுலாம் இல்லாத நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அப்படி புயல் மழை குறையுது. ஹாரி நினைக்கிறார், இந்த இடத்த விட்டு தாண்டி அப்படி நன்னம்பிக்கை முனைக்கு போயிட்டோம்னா ஏதாவது உணவுப் பொருட்களையும் எரிபொருட்களையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பண்ணி அப்படி கப்பலை ட்ராவல் பண்ணிட்டு போகிறார். திடீர்னு போகும்பொழுது திரும்ப அதே புயல் திரும்ப மீண்டும் உருவெடுத்து வந்துடுச்சு. கப்பல் தாங்க முடியலை. அது ஒரு பாறையில் மோதிடுது. மோதினொடனே கப்பலில் அங்கங்கே டேமேஜ் ஆகிடுது. கடல் நீர் கப்பலுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ தான் எல்லோரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. வீரர்கள், அந்த வீரர்களுக்கு சமையல் செய்யக்கூடிய வேலையாட்கள் எல்லோரும் ஒன்றா கூப்பிட்றார் ஹாரி. கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன வார்த்தைகளை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நாம் அனைவரும் சாவது உறுதி. செத்துப்போன்னு சொல்லிட்டார். நம்ம யாரோடும் உயிரோடு தப்பிக்க போகிறது இல்லை. உயிர் பிழைப்பது கடினம். அதுக்காக உயிர் பிழைக்கணும்னு சொல்லி நம்ம போராடுவதும் தப்பு இல்லை. உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவோம், தப்பு கிடையாது. ஆனால் உயிர் போயிட்டா ஒன்றும் பண்ணவும் முடியாது. உயிர் போயிருமேங்கிறதுக்காக அழுதுகிட்டே சாக வேண்டாம். உயிர் போயிரும் தெரிஞ்சு போச்சு, இனி சிரிச்சுக்கிட்டே சாவோமே அப்படிங்கிறார். பாருங்கள், அதுதான் துன்பம் வந்த வேளையில் சிரிங்க. உயிர் போகுதுன்னு தெரியுது, இதையும் அழுதுகிட்டு இந்த உயிரை விடணும், சிரிச்சிட்டே விட்டுருவோமே. அப்போ வீரர்கள் கேட்குறாங்க, சிரிச்சிட்டே எப்படி விடுறது அப்படின்னா, ஏய் நம்மகிட்ட எவ்வளோ இசைக்கருவிகள்லாம் இருக்குப்பா, எடுங்க. யார் யாருக்கு என்ன இசைகளை இசைக்க தெரியுமோ அந்த இசைகளை இசையுங்கள். யார் யாருக்கு ஆடத் தெரியுமோ ஆடுங்கள். யார் யாருக்கு பாடத் தெரியுமோ பாடுங்கள். மகிழ்ச்சியாக இருப்போம், கப்பல் மூழ்கட்டும், நாம் மகிழ்ச்சியாகவே இறந்து விடுவோம் என்று கூறுகிறார். ஆனால் எல்லாருக்கும் இறக்கிறதுக்கு ஆசை வராது. எப்படியாவது நம்ம உயிரோடு இருக்கணும் தான் எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் இந்த சூழ்நிலையும் ஒரு வயசான ஒரு இராணுவ வீரர் ஓடி வரார். கேப்டன் என்ன அப்படிங்கிறார், கொஞ்சம் இந்த பைனாக்குலரை எடுங்க, அப்படியே இந்த கப்பலுடைய மாடியில் போய் நின்று ஏதாவது தரை தெரியுதான்னு பாருங்கள், ஏதோ பக்கத்தில் தெரிஞ்சினா அப்படி பொழைச்சிக்கலாம்ல உயிரை அப்படிங்கிறான். சரி, அந்த ஆள் மனசு நோகக்கூடாது. பைனாக்குலரை எடுத்துகிட்டு போகிறார்.
வில்லியம் காரி போய் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறார். பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே வரார். இந்த வயதான இராணுவ வீரர் அவர்கிட்ட போய், கேப்டன், தளபதியே, ஏதாவது தர தெரியுதா சொல்லுங்க அப்படிங்கிறார். ஆம், தெரியுது 200 அடியில் தெரியுது அப்படி. 200 அடியிலையா? தரை 200 அடியிலையா இருக்குது? பிழைச்சிக்கிடலாமே. எங்கே 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 கேட்பாங்கல்ல. எல்லாரும் கேட்டு ஒரு கூட்டமாக, இங்கேயும் இல்லை, வடக்கையும் இல்லை, தெற்கையும் இல்லை, கிழக்கையும் இல்லை, இதோ கீழே 200 அடி தெரிகிறது அப்படிப்பார். 200 அடி ஆழத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது அவர் ஒரு சிந்தனைக்காக சொன்ன வார்த்தை. எனவே பிழைப்பது என்பது கடினம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு இறுதியில் அவர் சொல்லுகிறார், தன் சக வீரர்களை அழைத்து சொல்கிறார், பைபிளை எடுங்கள், அதை சப்தமாக படியுங்கள், கேட்டுக்கொண்டே நாம் அத்தனை பேரும் மரணத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற வேளையில் தூரத்தில் ஒரு கப்பல் தெரிகிறது, போர்க்கப்பல். இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தும் இவர்களுடைய சப்தங்களை பார்த்தும் அந்த கப்பல் நேராக வந்து இவர்களை காப்பாற்றி அந்த கப்பலுக்கு அழைத்து சென்று அத்தனை பேரும் உயிர் பிழைத்ததாக வரலாறு சொல்லுகிறார். பார்கள், அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள். ஆனால் வில்லியம் காரி சொன்ன வார்த்தை தான் உயர்ந்த வார்த்தை. சாவோம் என்பது உறுதியான பிறகும் ஏன் அழுது கொண்டு சாக வேண்டும்? சாவோம் என்பது தெரிந்த பிறகும் சிரித்து கொண்டே சாகலாமே என்று ஒருவன் தைரியமாக சொல்லுவான் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் தைரியம். அந்த தைரியம்தான் அவர்களை மீண்டும் உயிர் பெற வைத்து அடுத்த கப்பலுக்கு மாற்றி கொடுத்தது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே நாம் தைரியசாலிகளாக இருப்பதே நமக்கு ஒரு சிறந்த செயல் என கருதுகிறேன். அதே சமயத்தில் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையை வச்சுக்காங்களேன், எல்லா வாழ்க்கையும் வச்சுக்காங்க, எல்லா வாழ்க்கையுமே போராட்டம் தான். போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன இருக்குது? அறியாமையை அகற்ற ஒரு போராட்டம் நடத்துகிறோம், அந்த போராட்டத்தின் பேர் தான் கல்வி. பசியை அகற்ற ஒரு போராட்டம் நடத்துகிறோம், அந்த போராட்டம் தான் தொழில். நோயை அகற்ற ஒரு போராட்டம் நடத்துகிறோம், அந்த போராட்டம் தான் மருந்தும் மாத்திரையும். பாவத்தை அகற்ற ஒரு போராட்டம் நடத்துகிறோம், அதுதான் ஒழுக்க நெறி. போராட்டம் என்று வருகின்ற பொழுது மன தைரியம் இருத்தல் வேண்டும். அங்கே உயிரை பிழைக்க வைக்கணும் தானே போராட்டம் நடத்தினாங்க, மன தைரியத்தோடு செயல்பட்டார்கள் அல்லவா? அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு போராட்டம் நடத்துகிறான் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். அவன் போரில் வெற்றி பெற்றானா? இல்லை, தோல்விதான் பெற்றான். தோல்வி பெற்றாலும் மக்கள் அவனை என்ன நினைக்கிறோம்? அவன் தோல்வி பெற்றிருக்கிறான், இருந்தாலும் போராட்ட களத்தில் அவன் ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கிறான் என்று அவனை வெற்றி மா வீரனாகத்தான் நாம் அனைவரும் வணங்கி கொண்டிருக்கிறோம். வணக்கத்துக்கு உரியவனாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மாறுகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய மன தைரியம்தான். அருமை நேயர்களே, இன்னும் ஒன்றையும் சொல்லலாம். கோழை வாழ்க்கை வெற்றி பெற்றதே இல்லை. கோழையாக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் வெற்றி பெற்றவனே இல்லை. வஞ்சக சூழ்ச்சியால் ஒருவன் வெற்றி பெற்றாலும் அவன் வெற்றி பெற்றதாக கருதக்கூடாது என்றுதான் சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுகிறது. எனவே அருமை நேயர்களே, மனதைரியத்தோடு வாழ்வோம், நியாயத்தோடு வாழ்வோம், தர்மத்தோடு வாழ்வோம், கொண்ட கொள்கை கடைபிடித்து வெற்றி பெறும் வரை வாழ்வோம்.